ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு இருக்கிற ஈபி கனெக்ஷன்ல எப்படி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது வீடு வாங்க போறீங்க, ஏதாவது வீடு வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பழைய ஓனர்ல இருந்து நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளோட நேமுக்கு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது ஆன்லைன் மூலிமா எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இல்லை யாராவது உங்கள் ஃபேமிலியில் இறந்துட்டாங்க, ஸோ அவங்க பேரில் இருக்கிறத வந்து நம்ம பேரில் வந்து மாற்றணும் அப்படின்னா, ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த இபி ஆஃபீஸ் போவீங்க. ஸோ இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ்லேயே நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போங்க, அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆன்லைனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போங்க, போயிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நீங்கள் இது வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, ஸோ ப்ரௌசிங் சென்டருக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, ஸோ இதுக்கு வந்து தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறதுக்காக நாமளே வந்து வீட்டிலேயே இருந்து வந்துட்டு நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து சிம்பிளாக வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வந்து பண்ணலாம், இபியில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்ஏபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சும்மா அப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இது வந்து அவங்களோட டிஎன்இபியோட இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை நியூ கனெக்ஷன் வேணும், ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளை ஆப்ஷனில் வந்துருங்க. வந்தோன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம இதிலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் தி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் அப்ளிகண்ட் இமெயில் ஐடி அப்படி சொல்லிட்டு உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் அனுப்பி வைக்கிறதுக்காக மெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கோ அண்டு உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணிடணும். ஸோ ரெண்டுக்குமே வந்து மெயிலுக்கும் வரும், மொபைலுக்கும் வரும். ஸோ ரெண்டுக்கும் சேம் ஓடிபி தான் வரும். ஸோ நீங்கள் அதில் ஏதோ ஒரு ஓடிபி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க, என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்டர் ஆகும். ஸோ உள்ளே வந்து என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கைட்லைன்ஸ்லாம் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து புரியும். கைட்லைன்ஸ் டு அப்ளை ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டியூ டு சேல் பார்ட்டிசன் செட்டில்மெண்ட் கிஃப்ட் வித் கன்சென்ட் லெட்டர் அப்படி சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபார்மை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் 2வும் ஃபார்ம் 4ம் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்களோ, இல்லை அதை வந்து கிஃப்டாக வருதோ, இல்லை நம்ம வந்து அதாவது அப்பா பேர்லேருந்து பையன் பேருக்கு வந்து மாற்றுறதோ இருக்கட்டும். ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இந்த 2 ஃபார்ம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வாங்க அடுத்து நான் அந்த ஃபார்ம் வந்து காமிச்சிடுறேன். ஃபார்ம் 2 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபார்ம் 2வில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்ம் 2 வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்டர், அதாவது கன்சர்ன். அதில் வந்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா உங்களோட நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்களோட பிளேஸு இதெல்லாம் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரை சைன் பண்ணிட்டு பிளேஸ் எந்த பிளேஸோ அந்த பிளேஸும் டேட். அதாவது இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்ன போட்டிருக்காங்க, யார் இப்போ யார் பேர்லேருந்து மாற்ற போகிறீங்க, அதாவது உங்கள் பேரில் வந்து மாற்ற போகிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு ஃபார்ம் 2வில் வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர்டேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அண்டர்டேக்கில் வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேமு அதே தான்,
இந்த சப்ளை நம்பரு. ஸோ இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிட்டு இங்கே சைன் பண்ணிட்டு, ஸோ சப்போஸ் விட்னஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த விட்னஸோட 2 விட்னஸ் வித் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த விட்னஸ் 2 இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பேர்த்தோட விட்னஸ் வாங்கிட்டு அவங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு, ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டியூ டு சேல் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கிஃப்டாக வருது, அதாவது கிஃப்டாக இப்போ வந்து கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து அப்பாவோட அப்பாகிட்ட இருந்து அப்படியே நமக்கு வந்து ஃப்ரீயாக, ஸோ அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம அப்பாகிட்ட இருந்தபோது நம்ம அப்படியே மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றிக்கிற போது இந்த ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது மட்டும் இருந்தால் மட்டும் போதும். இல்லைன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லை எனி ஒன் ஆஃப் டாக்குமெண்ட் இதுலேயே வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்துமா இதுலேயே வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து சேல்ஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சேல் டீடு கண்டிப்பாக வேணும். சேல் டீடோ இல்லை பட்டாவோ, ஸோ ஏதோ ஒன்று. ஸோ அதுக்கு அந்த ப்ரூஃப்க்கு ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் அது ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ சப்போஸ் அதாவது இந்த மாதிரி டெத் ஆகிட்டாங்க, ஸோ அவங்க இல்லை அவங்க நேம் வந்து நம்ம எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலும் இங்கே இதுக்கு 2 ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 3 இம்யூனிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இதுதான் வந்து இந்த இறந்துட்டாங்கன்னா அவங்களோட இது. ஸோ அக்கௌண்ட் நம்பர் மேலே வந்து அதாவது இபியோட கனெக்ஷன் நம்பர் மேலே வந்து போட்டுருங்க. அது யாரோட சன்னோ உங்கள் பேர் உங்கள் இது அட்ரஸ் எல்லாம் போட்டு கீழே எங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டு இந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. டெவலப் பண்ணி கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் அண்டர்டேக் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து அந்த கனெக்ஷன் அப்பா பேர் இருந்துச்சு, ஸோ அவர் வந்து தவறிட்டாரு. ஸோ அதிலிருந்து நான் வந்து அண்டர்டேக் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுவும் வந்து எடுத்து வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஏன் நான் இவ்வளோ நேரம் வளன்னு இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் வந்துட்டு ஸோ நீங்களே ப்ரௌசிங் சென்டர் போனாலும் இதெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கீழே அப்ளைன்னு இருக்குங்களா, ஸோ இந்த அப்ளை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மின் இணைப்பு நம்பர் வந்து கேட்குது. ஸோ அதாவது எந்த நம்பரில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்தோட மின் இணைப்பு நம்பர் வந்து கேட்குது. ஸோ அதை நீங்கள் இதில் வந்துட்டு என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இது வந்து இப்போ ஒரு சில பேர்த்துக்கு அந்த ஃபுல் நம்பர் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் அதை மாதிரி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பில் கட்டுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் நம்பர் வந்து இபி கனெக்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் என்டர் பண்ணிட்டு இங்கே என்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் யார் பேரில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதிலே வந்து காமிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இதிலே வந்து காமிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் இதுதான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே வந்து காமிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் எல்லாமே இதிலே வந்து காமிச்சிருச்சு. ஸோ இங்கே தொடர்பு இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்பு விண்ணப்பம் முகவரி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட ஒரு அட்ரஸில் இருப்பாங்க. அந்த அட்ரஸ் தான் வந்து இபியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கே நீங்கள் வந்து போகிறீங்களா, இல்லை நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குது. சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கே எஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நோன்னு கொடுத்துடலாம். எனக்கு அதுவே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோன்னு கொடுத்துடலாம். இல்லை எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சில டோர் நம்பரு இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களை அதாவது இந்த பத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்துலேயே ஒரு சில நம்பர்லாம் வரும். சர்வே நம்பர் அது மாதிரிலாம் வரும். நீங்கள் அது மாதிரி போடணுமா, இல்லை டோர் நம்பர் போடணுமா, இல்லை வீட்டு ரசீதி வாங்கிட்டு அதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து போட்டுங்க. அட்ரஸ் நீங்கள் எதாவது போடணுன்னா நீங்கள் அதை வந்து அட்ரஸ் போட்டுங்க. இங்கே வந்து அப்ளிகன் டீட்டெயில்ஸ். அப்ளிகன் டீட்டெயில்ஸ்னால் இங்கே பெயர், ரீசன் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ரீசன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. டியூ டு சேல்ஸா, இதில் செட்டில்மெண்ட்டாக இது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இல்லை இது வந்து டியூ டு டெத்தா அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது. இதில் வந்து ஓனர் கொடுத்துருங்க. இல்லை ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் வாங்குறனாலும் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுருங்க. பார்ட்னர்ஷிப்பாக இல்லை நீங்கள் ஒரு சிங்கிள் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். விண்ணப்பதாரர் பெயர் உங்களோட பேர், உங்களோட ஆதார் நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் 4 அந்த அண்டர்டேக்கிங் இருக்குங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்துட்டு
ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வரி கட்டியிருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்குமே வீட்டுக்குன்னு வரி இருக்குது, லேண்டுக்குன்னு வரி இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து வரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ரீசெண்டாக வந்து வரி கட்டியிருந்தீங்கன்னா அதோட ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வேறு ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட், அதாவது பத்திரத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகண்ட் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதில் நீங்கள் எது வேணுமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதையும் வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அண்டர்டேக்கிங் இருக்குது. அதனால் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து அதை எழுதிட்டு நீங்கள் அதில் சைன் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, என்டர் பண்ணியிருப்பீங்க டீட்டெயில்ஸ்லாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். அது ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, அதாவது யார் பேரில் இருக்குது, யார் பேருக்கு வந்து மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். அதை நம்ம வந்து ஒரு தாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் டைமுக்கு வந்து போயிடும். ஸோ இதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரூ. 761 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த ரூ. 761 வந்து பேமெண்ட்டாக அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் மாறலாம். இல்லை இதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து ரூ. 761 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிபேவோ இல்லை யூபிஐ ஐடியோ ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த ரெசிப்ட் தான் வந்து ப்ரௌசிங் சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம ப்ராசஸ், நம்ம ஸ்டேட்டஸ்லாம் என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு இங்கே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போயிருங்க. போயிட்டு இங்கே வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு நீங்கள் சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான அப்ளை பண்ணுறத ஒரு மெத்தடு. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம், ஸோ அப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு சில விஷயம், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஈபிக்கு நேரில் போயிட்டு, சார் இது மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை கொடுத்துருக்குறோம், ஸோ இது எனக்கு வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக உங்கள் ஈபிக்கு போயிட்டு அங்கே ஏஐன்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஏஐட்ட வந்துட்டு நாம் அந்த லெட்டரை கொடுத்துட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இது போன்ற வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான கமெண்டில் வந்து அதுக்கான இது போடுங்க. ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.